திருமணம் எப்போது? இதுதான் பொதுவாக நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி. ஜாதகமே தொடாதவங்க முதலாக ஜாதக நோட்டு எப்போ எடுக்கிறாங்க அப்படின்னா திருமணத்துக்காக எடுப்பாங்க. இன்றைக்கி மேஷ லக்னத்துக்கு நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஒரு 20லேருந்து 30 வயசுக்குள்ளார உங்களுக்கு மேஷ லக்னம் வருதுன்னா அவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசுகிறோம். இந்த செவ்வாய் கொஞ்சம் முரண்டு பிடிக்கக்கூடிய ஒரு டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு லக்னம். அதனால் திருமணத்தை பொறுத்தவரையில் முடிவுகள் உடனே எடுக்காமல் பல பேரை ஆலோசித்து முடிவெடுக்கிறது முதல்ல நல்லது. பெற்றவங்க இந்த திருமணத்தை ஏற்பாடு பண்ணணும். வரன்கள் வரும், திடீர்னு வரும். அஸ்வினி 2ஆக இருந்தால் அது காதல் திருமணமாக அமையும் அல்லது சொந்தத்தில் கல்யாணம் அமையும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். வரன் தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது, இயல்பாக நடக்கக்கூடிய நிகழ்வு. பரணி 3 போகும்போது அரேஞ்ச் மேரேஜ் ஆகும், பரணி 4 போகும்போது அது லவ் மேரேஜாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு எப்போ திருமணம் இப்படிங்கிற கேள்வியோட நிறைய பேர் என்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே திருமணம் தான் ரொம்ப முக்கியமான நிகழ்வாக இருக்குது. ஏன்னா வாழ்க்கையில் ஒரு தடவை நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வு. இந்த திருமண வயது பார்த்திங்கன்னா 20லேருந்து 30. இந்த 20லேருந்து 30 திருமணத்துக்கு ரொம்ப உகந்த நேரம். காலத்தே பயிர் செய்யணும்னு சொல்கிறது கேட்டிருப்போம். இப்போ இதுதான் காலம். இந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி இந்த 20லேருந்து 30 திருமணம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஜோதிடமே பார்க்காதவங்க கூட திருமணம் அப்படின்னு வரும்போது தான் தன்னுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஜோசியர்கிட்ட வர்றது இயல்பு. அப்போது அந்த மாதிரி கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு 12 லக்னத்துக்கும் எப்பப்போ திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத பேச போகிறோம். இது உங்களுக்கு கட்டாயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து பாருங்கள். இந்த 12 வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். என்ன நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேர் சாந்தகுமார். நான் ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் ஆசிரியர், சென்னையிலேருந்து பேசுகிறேன். திருமணம் அப்படின்னு வரும்போது நம்ம நிறைய நேரத்தில் அதுக்கு தயாராக இருப்போம், தயாராக இல்லாமல் இருப்போம். ஆனால் காலம் கை கொடுக்கறது எப்பவுமே கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு லக்னத்துலேயுமே திருமண வாய்ப்புகள் இருக்குது. அதை பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காததும் குறிப்பிட்ட ஜாதகங்கள் எடுத்து பலன் எடுக்கும்போது தான் வரும்னாலும் எப்பப்போ வாய்ப்பு வரும் அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு கேள்வி. இது ஒரு மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது 10 வருட காலம். 20 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளார இந்த மேஷ லக்னம் போகிறவங்களுக்கு எப்பப்போல்லாம் திருமண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நட்சத்திர பாத வாரியாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எனக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியல. ஃப்ரீ சாஃப்ட்வேர் இருக்குது, ஏஎல்பி. இது டவுன்லோட் பண்ணுங்கள். பிறந்த தேதி, நேரம், பிறந்த ஒரு இன்புட் போட்டிங்கன்னா அங்கே ஏஎல்பின்னு எங்கே மார்க் ஆகிருக்கோ அது மேஷமாக இருந்தால் இந்த பலன், ரிஷபமாக இருந்தால் என்னன்றதை அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஏஎல்பி லக்னம் மேஷம், அதில் 9 பாதங்கள் இருக்குது. அதில் அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம் போகும்போது அரேஞ்சு மேரேஜுக்கான எல்லா வாய்ப்புகளும் கட்டாயமாக வரும். இப்போ எப்படி நான் இந்த அஸ்வினி 1ன்றதை தெரிஞ்சுக்கிறது? அந்த சாஃப்ட்வேர்லேயே ஜாதக கட்டத்துக்கு கீழே ஒரு டேப்லர் காலம் இருக்குது. அங்கே ஏஎல்பின்னு எழுதி பக்கத்தில் அஸ்வினி 1 அப்படின்னு இருந்தால், அல்லது அந்த ஏஎல்பி நட்சத்திர புள்ளின்னு சொல்லுவோம், அது எங்கே இருக்குன்றது அங்கேயே இருக்குது, சாஃப்ட்வேர்லேயே இருக்குது. நீங்கள் இதை பார்த்துக்கிட்டாலே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ இந்த மேஷ லக்னக்காரங்க திருமணத்தை பொறுத்தளவில் செவ்வாய் அதிபதியாக இருக்கிறனால ஒரு உடனுக்குடன் முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை, முன் யோசனை இல்லாமல் செயல்படக்கூடிய தன்மை உள்ளவங்களாக இருப்பாங்க, அவசரக்காரங்களாக இருப்பாங்க. அதனால் முடிவெடுக்கும்போது அவர்கள் மட்டும் முடிவெடுக்காமல் மற்றவர்களுடைய ஆலோசனைகளையும் கேட்டுக்கிட்டு முடிவெடுத்தால் அந்த திருமணம் ரொம்ப அழகாக நடக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கும். இங்கே வாய்ப்புகள் என்னென்னு இருக்குதுன்னு சொல்கிறோம். இந்த நட்சத்திரங்களில் அது நடக்குமா நடக்காதான்றது அந்த இண்டிவிஜுவல் ஜாதகம் பார்த்து தான் நம்ம பலன் எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? அஸ்வினி 1 நல்ல வாய்ப்பு அரேஞ்சு மேரேஜுக்கு. நீங்கள் ஜாதகம் தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஜாதகங்கள் தேடி வரும். அதை ஜாதகர் ஏற்றுக்கிற, எனக்கு திருமணம் வேணும்னோ வேண்டான்னோ சொல்லாமல் ஒரு யோசனையாகவே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் தான் இருக்கும். அதனால் மற்றவங்க, அதாவது குறிப்பிட்டு பெற்றவர்கள் இந்த திருமணத்தை அரேஞ்ச் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும். அஸ்வினி 2 ஏற்கனவே காதல் பண்ணிகிட்டு இருக்கவங்க திருமணத்தை அதனால தான் தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அஸ்வினி 2ல் காதல் திருமணங்கள் நடந்துடும். இது பூர்வ ஜென்ம தொடர்பு. அதனால் அது இயல்பாகவே நடக்கும். அதுக்காக பொறுமையாக இருங்க. காதலிச்சுட்டு இருக்கீங்க, அஸ்வினி நட்சத்திரம் 1ல் இருக்குது அப்படின்னா அஸ்வினி 2ல் இந்த திருமணம் நடந்துடும். கொஞ்சம் பொறுமை வேணும். அஸ்வினி 3, 4, அஸ்வினி 4ல் திரும்ப ஒரு அரேஞ்சு மேரேஜுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அஸ்வினி 4 வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த திருமணத்தை நடத்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். அஸ்வினி 3ல் திருமணத்துக்கு வாய்ப்பு இல்லை,
வாய்ப்பு இல்லாத காலம் அப்படின்னு சொல்லுவோம். அஸ்வினி 4ல் நிகழ்காலம் அப்படிங்கிறதுனால ஒரு அரேஞ்சட் மேரேஜுக்கு திரும்ப வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்து நடக்கலை, 3 வருஷமாக நடக்கலைன்னாலும் அஸ்வினி 4ல் இந்த வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு பாதமும் ஒரு அப்ராக்சிமேட்டாக 1 வருஷம்னு எடுத்துக்குவோம். 1 வருஷம் 1 மாதம் 10 நாள் கணக்கு, மட்டும் 1 வருஷம்னு கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா, ரஃபாக வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நீங்கள் இதை புரிஞ்சுக்கலாம். இந்த 1 வருஷம் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா திருமணம் கட்டாயமாக நடக்கும். வாய்ப்புகள் வருங்க, வராமலாம் இருக்காது. ஆனால் அதை நம்ம எடுத்துக்கலை. இதை ரிஜெக்ட் பண்ணுறதும் அக்செப்ட் பண்ணுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ வாய்ப்பை பயன்படுத்தணுன்றது தான் இங்கே சொல்கிறோம். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு காலத்தை தள்ளி போடாமல் இந்தந்த இடங்களில் பண்ணணுன்றது தான் சொல்லித்தரோம். அடுத்தது பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் திருமணத்துக்குன்னே இருக்கிற ஒரு நட்சத்திரம். அப்போ இந்த இடத்துல திருமண வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. பட் பேச்சுவார்த்தையில் சிக்கல்கள் வரும். திருமணத்தில் பேச்சுவார்த்தை பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணுன்னா, டிமாண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அது சுமூகமாக ரொம்ப பொறுமையாக பேசக்கூடிய ஒரு ஆளை வச்சு பண்ணணும். இந்த திருமணம் ஆகக்கூடிய ஆணையோ பெண்ணையோ ஃபோனில் பேசுகிறத தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா ஒரு வார்த்தை போதும், அதை பிடிச்சிக்கிட்டு இந்த திருமணத்தை தடை பண்ணுறதுக்கு இவங்களே காரணமாக இருப்பாங்க. தேவையில்லாத ஒரு வீம்புகளும் பிடிவாதங்களும் ஒரு இன்சல்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த இடத்துல நடந்துடும். அடுத்த வேறு காரணங்கள் என்ன இருக்கலாம்னா, வருமானம் அல்லது படிப்பு அல்லது குடும்பம். இந்த 3 காரணங்களால் இந்த திருமணத்தில் சிக்கல்கள் வரும். இதை பொறுமையாக நிதானமாக கையாண்டால், ஒரு வேட்டி மேலே வேலி மேலே வேட்டி போட்ட மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பொறுமையாக தான் எடுக்கணுன்ற மாதிரி. அந்த மாதிரி இந்த திருமண வாய்ப்புகள் வரும்போது இந்த இடத்துல ரொம்ப நிதானமாக கையாண்டால் இந்த திருமணங்கள் கட்டாயம் அழகாக நடக்கும். இந்த இடத்துல பரணி 1 வந்து ஏற்கனவே பேசி வைத்து ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்க திருமணங்கள்னால் இந்த இடத்துல திருமணம் நடக்கும். காதல் திருமணமாக இருந்தாலும் இந்த இடத்துல கை கூடும். பரணி 2ல் வாய்ப்பு இல்லை. பரணி 3ல் அரேஞ்சர் மேரேஜுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது வந்து 1, 2ல் நடக்கலை அப்படிங்கிறவங்க பரணி 3ல் முழுசாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறோம். பரணி 1ல் தான் காதலிக்க ஆரம்பித்தேன் அப்படின்றவங்க பரணி 4ல் அரேஞ்சர் மேரேஜ் இல்லை, அது லவ் மேரேஜாகவே நடக்கும். இப்போ இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லித்தரோமே தவிர, அந்த குறிப்பிட்ட ஜாதகத்தில் எதனால் திருமண தடைகள் வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். திருமண வாய்ப்புகள் எப்போவுமே இருக்குங்க. அதை நம்ம பயன்படுத்துறது அந்த இடத்துல இருக்க சிக்கல்களை புரிஞ்சுக்கிட்டு பேச்சுவார்த்தையின் போது கரெக்டாக ஹேண்டில் பண்ணணுன்றது தான். எனக்கு படிப்பு கம்மியாக இருக்குது, அப்படி தான் இருக்குன்றது புரிஞ்சு வரணும். எனக்கு வந்து வேலைக்கு போகிற மனைவியாக இருக்காங்க, எனக்கு வருமானம் அந்தளவுக்கு இல்லை, பரவாயில்லன்னு இந்த இடத்துல பண்ண சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா யாராவது ஒருத்தருக்கு நல்ல வருமானம் வரும். வருமானம்ன்றது குடும்பத்திற்கானது, தனிப்பட்ட மனுஷனுக்கு இல்லை. இதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா திருமணத்தின் போது தனிப்பட்ட வருமானங்கள் பேஸ் பண்ணி திருமணங்கள் இங்கே வாய்ப்புகள் பேசுனீங்கன்னா அதுவே தடையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இங்கே அதிகம் இருக்குது. அதனால் இதை குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். பரணி நட்சத்திரம் போகும்போது திருமணத்தில் வருமானத்தின் சம்பந்தமான கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். 2 பேருக்குள்ள ஒரு வருமானம் தான் இருக்குது, ஜாதகருக்கு வருமானம் இருக்குது, ஆனால் அவங்க மனைவிக்கு போதுமான வருமானம் இல்லை. எனக்கு வந்து மனைவிக்கு வருமானம் இருக்கக்கூடிய மனைவி தான் வேணும்னு இந்த இடத்துல டிமாண்ட் பண்ணக்கூடாது. அங்கேருந்து எதுவும் டவுரி கேட்கக்கூடாது. அவங்ககிட்டருந்து டிமாண்ட்ஸ் எதுவும் வைக்கக்கூடாது. எனக்கு வந்து இது வச்சா தான் கல்யாணம், அது வச்சா தான் கல்யாணம், இந்த சொம்பு கொடுக்கலன்னா கல்யாணம் நின்று போச்சுன்ற கதையெல்லாம் இந்த பரணி நட்சத்திரத்தில் தான் பொதுவாக நடக்கும். அதனால் பேச்சுவார்த்தையின் போது பெரியவங்க, குறிப்பிட்டு ஆண்கள் பேசினா ரொம்ப நல்லது. பெண்கள் வந்து இந்த பேச்சுவார்த்தையில் தலையிடாமல் இருக்கிறது திருமணத்துக்கு நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களை அதிகப்படுத்தி தரும். எனக்கு இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. பெண்கள் பேசும்போது இது வந்து ஒரு ஈகோ கிளாஷஸ் இங்கே க்ரியேட் ஆகிடும். அதுவும் டிமாண்ட்ஸ் வைக்கக்கூடாது. எனக்கு இவ்வளோ வருமானம் இருக்கணும், வருமானம் இருக்கக்கூடிய மாப்பிள்ளை யார் கண்டா இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த திருமண வாய்ப்புகள் அவங்க வேலையை வந்து பெருசாக்கி நல்ல வருமானத்தை உருவாக்கி தரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். அப்போது ஒருத்தர் வேலைக்கு போய் இன்னொருத்தர் வேலை இல்லாத சூழ்நிலை தான் பொதுவாக அமையும் இந்த இடத்துல. அதனால் அதை ஏற்றுக்கிற பக்குவத்தோடு இருக்கணுமே தவிர, ஒரு 4 வருஷம் கடந்து போய் அதுக்கப்புறம் திருமண வாய்ப்புகளே வரல அப்படின்னு சங்கடப்படுறவங்களாம் நிறைய பார்த்துருக்கேன். குறிப்பிட்டு நீங்கள் 27 வயசு இருக்கீங்க பரணி நட்சத்திரத்தில் அப்படின்னா இந்த இடத்துல கிடைக்கிற சந்தர்ப்பத்தை கட்டாயமாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா இந்த 30க்குள்ளார கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு 22 வயசில் 10,000 ஜாதகம் கிடைக்குதுங்க இன்றைக்கி இதுதான் பிரச்சனையே கூட. நிறைய டூ மச் சாய்ஸஸ், எதை தேர்ந்தெடுக்கணும்னு தெரியலன்னு நிறைய ஃபில்டர் பண்ணுறோம்.
அதுதான் நிறைய திருமண தடைகளை உருவாக்குதுன்றது தான் என்னுடைய பார்வை. முன்னாடி 10 ஜாதகம் இருந்தால் அதில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நல்ல ஜாதகங்களை தேர்ந்தெடுத்து வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி மேட்ரிமோனியஸும் இன்டர்நெட்டும் வந்ததுனால நிறையவே வாய்ப்புகள். ஆனால் பயன்படுத்துகிறோமோன்னா அது நமக்கு பிரச்சனைகளாக தான் அது நிகழ்வுகள் இருக்குது. அதனால் இப்போ 22 வயசில் 10,000 ஜாதகம் வருது, 25 வயசில் 5,000 ஜாதகம் வருது, 27 வயசில் 1000 ஜாதகம் தான் வருது. இப்போ இதுக்கு மேலே தள்ளி போடாதீங்க திருமணத்தை. அப்போ இந்த இடத்துல நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை சிறந்தபடியில் அமைச்சுக்கிறதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் இது.